I love you. ஹாய் கைஸ் வெல்கம் பேக். ஸோ உங்ககிட்ட இருக்கிற ஐட்டமேஷன் ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ரிஸ்ட்டை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தான் ஷோகும். இதில் எப்படி எடிட் பண்ணி குயிக்காகவும் சட்டன் ஸ்வீட்டாகவும் பார்த்தலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுங்க கைஸ். அப்போ தான் இன்னும் 2 பேருக்காவது போய் சஜஷன் ஆகும். ஓகே, ஸோ இதில் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து நான் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொட்டு ஒரு நேனிஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஸர் பாருங்கள் அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இந்த தரப்பு செலக்ட் பண்ணிட்டு பிகுத்தோம் நீங்கள் லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு ஸோ இதுலேயும் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பிகுத்தோ மாதிரி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கிட்ட ஆல்ரெடி பிக் இருக்குது, உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் செட் பண்ண வச்சுட்டு பின்னாடி மேலே காலில் யூஸ் பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் கிரே ஃப்ரேம் பேஜ் இருப்பாருங்க அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே யூஸ் பண்ணாக்க ஸோ இந்த பிக் வந்து பண்ண ஆனிஸில் கன்வெர்ட் ஆயிரும். இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கும். ஸோ இதே சமயத்தில் உங்கள்கிட்ட இருக்கிற பிக் எல்லாமே நீங்கள் 1 பண்ண கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் கன்வெர்ட் பண்ண பின்னாடி அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு இப்போ நாம் இன்புட் பண்ண ப்ரிஷாட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் வந்து பண்ண ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட்டு லிக்ஸ் இருப்பாருங்க. ஜஸ்ட்டு மேலே இருக்கிற அந்த டெஸ்ட்டு நீங்கள் கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் போயிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் அதை மூவ் பண்ணினாக்க இந்த இடத்துல வந்து பண்ண அந்த ஆர்டிஸ்டிக் மேலே ஒரு 2 டெஸ்ட் இருப்பாருங்க அதில் ஏதோ ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு அங்கே காப்பி பண்ண எஃபெக்ட் இதில் அப்படி நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிறதுக்கும் நம்ம வந்து இந்த எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிட்டுலாம். ஸோ இதே மாதிரி அந்த ஆர்ட்டை தவிர மீதி இருக்கிற அந்த லிஸ்ட்க்கு எல்லாமே இந்த எஃபெக்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பிக் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கு பாருங்கள் அந்த லே நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் கொடுத்து இந்த ஸ்டார் ஐக்கன் கொடுத்து இப்போ நான் நேனிஸில் கன்வெர்ட் பண்ண சொன்னேன் இல்லையா. ஸோ அதில் ஏதோ ஒரு பிக்கு இங்கே செலக்ட் பண்ணிட்டு மேலே காலில் ப்ளஸ்ஸையும் கொடுத்தினாக்கா ஸோ அந்த எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்கு அப்படியே ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணினாக்கா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கேஃப் எம்டியாக இருக்கும். ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கிலே நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலேயர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கேஃபாக இருக்கிற இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸையும் கொடுத்து பிஎஸ் லேயர் கொடுத்தா ஜஸ்ட்டு மேலே ஆடிட்டே இருக்கும். இதை அப்படியே இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே மூவ் பண்ணி கரெக்டாக அந்த லிக்ஸ்க்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணிங்க. நீங்கள் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க புக் மாதிரி இருக்கும் இந்த பிக் இருக்கான்னு செக் பண்ணுங்கள், கம்மியாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் எப்படி எஸ்எம் பண்ணாக்க ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் டைம் மேக்கத்துக்குமே எஸ்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கலர் கொடுத்து இந்த ஸ்டாரை கொடுத்து நான் வேறு பிக்கை செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு 2 பிக்கு மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 பண்ணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஆட் பண்ணுற பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி இருக்க மாதிரி பார்த்துக்கும். ஏன்னா அப்போ தான் வீடியோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுனாக்க ரெமிலேபிள் போட்டு உங்களுடைய பிக்குடைய குவாலிட்டியை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் லாஸ்ட் பிக்கும் நாம் எஸ்டேன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உடைய பிக்கை நான் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி விட்டுக்கிறேன். முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டில் பார்த்த மாதிரி உங்களுக்கு அந்த லுக்கு உங்களுக்கு கிடைச்சிருச்சா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணாக்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ண குயிக்காக பார்த்துலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கலர் லேயர் பாருங்கள் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் ஃபுட்டு ஸ்டாரை விட்டு நான் எடிட் பண்ண வேண்டிய பிக்கை நான் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணாக்க ஸோ உங்களுக்கு கேப் இருக்கா. ஸோ இது நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்னாக்க இதுக்கு முன்னாடி நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கிலே நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலேயர் கொடுத்துக்கும். நெக்ஸ்ட் கேப் இருக்கிற அதில் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸையும் கொடுத்து பிஎஸ் லேயர் கொடுத்தா ஜஸ்ட் மேலே ஆகிட்டே இருக்கும். இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக பிக்கு மேலே நீங்கள் கொண்டு வந்து வச்சுக்கிறீங்க. நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் செக் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கலர் போட்டு ஸ்டாரை கொடுத்து வேறு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கொடுத்துங்க. டன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ண பார்த்தலாமா. ஸோ அதுக்கு நான் கீழே இருக்கிற அந்த குரூப்பை நான் கிளிக் போயிட்டு எடு குரூப் போய்க்கிறேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீட்டை கூட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே நீங்கள் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வேப் இருக்கு பாருங்கள் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ணினாக்க டெய்ல்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேனல் செட்டிங் கொடுத்துக்கும். ஸோ இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா மிரர் ஆஃப் இருக்கும். மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் வந்து பேக் வந்துக்குங்க.
ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மாடல் போயிட்டு ஸோ இந்த தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு லைட் நான் ஜூம் பண்ணிவிட்டு ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு கரெக்டாக நான் வந்து பார்த்தாக்க செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாஷையும் கொடுத்து காப்பிலேயே கொடுத்துட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் குரூப் இருக்குது, அந்த குரூப்பை கிளிக் போயிட்டு எடு குரூப் போய்க்கும். இப்போ மறுபடியும் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ண பிக்கை அதே பாஷையும் கொடுத்து பேஸ் லேயர் கொடுத்துங்க. ஜஸ்ட் இதை லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயருக்குள்ளே கொண்டு வந்துட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த கம்ப்யூட்டர் ஸ்டார் விட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு பிக்கை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஜஸ்ட் நான் வந்து பண்ண பேக் போய்ட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நான் செலக்ட் போயிட்டு கரெக்டாக ஃபேஸ் தன் மாதிரி வந்து பண்ண அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து பண்ணாக்கா செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் அப்படியே வந்து பண்ண பேக் போயிட்டு ஸோ இந்த மாதிரி தேர்டு குரூப் இருக்கா, ஸோ அந்த தேர்டு குரூப்புமே நாம் வந்து பார்த்தினாக்கா பிக்கை இதுலேயும் நாம் வந்து பண்ணாக்கா அதே சேம் மெத்தடில் பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஜஸ்ட்டு மோட்ஸல் போய்ட்டு லைட்டாக நான் மூவ் பண்ணி கரெக்டாக இதில் வந்து பண்ணாக்கா செட் பண்ணி வச்சுக்கிறேன். முடிஞ்சிடுச்சு. இப்போ அப்படி நம்ம பார்த்தீங்கன்னா பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் புல்லை பார்த்த மாதிரி ஆட் ஆகிடுச்சுன்னு செக் பண்ணிடலாமா? ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அப்படியே மூவ் பண்ணினாக்கா ஸோ உங்களுக்கு வந்து பண்ண இந்த 3 பிக் ஆட் பண்ணுற மாதிரி எம்டியாக இருக்கும். ஸோ இதே எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்கனாக்கா இதுக்கு முன்னாடி இந்த குரூப்பு நெக்ஸ்ட்டு இந்த 2 லேயர் ஆட் பண்ண பாருங்கள். ஸோ இந்த 3த்தையுமே நான் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறேங்க. ஸோ எப்படின்னு பார்த்துலாம். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த லேயரை கிளிக் போயிட்டு இந்த பாஷையும் கொடுத்து காப்பியர் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கேப் இருக்கிற இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது அதே பாஷையும் கொடுத்து பேஸ்லேயே கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கல கொண்டு வந்துட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா முன்னாடி சொன்ன ஸ்பீட் எக்கனிக் யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நான் வந்து பார்த்தாக்க லைட்டாக சேஞ்ச் பண்ணி விட்டுக்கிறேன். முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் எஃபெக்ட்டும் அதே தான். ஸோ அதனால சேம் அப்படி நம்ம பேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஸ்பீட் எக்கனிக் யூஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு பிக்கை சேஞ்ச் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலி கரெக்டாக இந்த 3 குரூப் இருக்குது, அந்த 3 குரூப் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மேல்கர் லேயர் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு இந்த பாஷையும் கொடுத்து காப்பிலேயர் கொடுத்துட்டு ஸோ லாஸ்ட் கேப் இருக்கிற இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணதே அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக 1 பண்ணால் அந்த பிக்குக்கு மேலே நீங்கள் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுருக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணியாச்சு. நீங்கள் ஆட் பண்ணி நான் கொடுத்துருக்க மாதிரி இருக்குன்னு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. இதை நீங்கள் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் ஜஸ்ட்டு அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் அது வந்து பண்ணால் டைமுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ரெஸ் ஆகும். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்துக்குமே நம்ம வந்து பண்ணாக்க கம்ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதில் பிக்கை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து பண்ண கீழே இருக்க குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் போயிட்டு ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த கலர் விட்டு ஸ்டார் விட்டு நீங்கள் எடிட் பண்ணி வேறு பிக்கை இங்கே செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ்ஸே கொடுத்தா ஜஸ்ட் இது சேஞ்ச் ஆகும். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மாடல் போயிட்டு உங்கள் பிகுத்த மாதிரி நீங்கள் வந்து பண்ண அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது வேண்டியதான். ஸோ அவ்வளோதான். ஸோ இதே சேம் மெத்தடில் இன்னும் 2 குரூப் இருக்கா, அந்த 2 குரூப்புமே நீங்கள் வந்து பண்ணாக்க பிக்கை நீங்கள் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட் மூவ் போயிட்டு மேலே ஒரு 4 லேயர் பாருங்கள். அந்த 4 லேயருமே அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் அதை வந்து பண்ண லாஸ்ட் இருக்கும் பெஸ்ட் நேரம் சில எப்பவுமே கொடுக்குற அந்த லேயர் தான். ஸோ இதில் ஃபைனலி ஒரு டெம்ப்ளேட்டை மட்டும் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த புக் மார்க் கிட்ட வந்துக்கோங்க. கரெக்டாக 7 பாயிண்ட் கிட்ட கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து ஸோ இந்த டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த 4 லேயர் கீழே கொண்டு வந்துட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு தேர்ட் ஆப்ஷன் போயிட்டு லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் பேக் போயிட்டு கீழே பிளெண்டிங் ஆப்போசிட்டி இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்தா ஜஸ்ட் இது வந்து பண்ண ஆட் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். ஸோ அதை வந்து பண்ண கம்ப்ரெஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அந்த புக் மார்க் போயிட்டு அந்த வீடியோவை நீங்கள் செலக்ட் போயிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண டைமுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ரெஸ் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் பில்லு பார்த்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் மேலே செட்டிங் இதை ஹெல்ப் போய்ட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் 60 மாற்றிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஷூட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காமல் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.